ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளங்கோவன் திவ்யா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை நான் செய்த பூஜை வேலைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிடணுன்னு என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட நாளே சொல்லியாச்சு. அவங்க பூ வாங்கியாந்து கொடுத்துட்டாங்க திங்கக்கிழமையே. அதை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பூ கட்டிட்டேன். அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சாமிக்கு எல்லா சாமிக்கும் பூ வச்சுட்டு அப்புறம் அம்மன் சாமிக்கெல்லாம் வேப்பிலை பறிச்சாந்து வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் தீபம் ஏற்றி வச்சுட்டு அப்புறம் சாம்பிராணி பத்தி எல்லாம் காமிச்சாச்சு. ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அரளிப்பூவில் அம்மன் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அன்னபூர்ணி அதை தான் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப தத்ரூபமாக இருந்தாங்க அம்மன். இப்போ நம்மள்ட்ட இருக்க பொருளை வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். ஐயோ அது இல்லையே இது இல்லையெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. நம்மள்ட்ட எது இருக்கோ சின்னோண்டு ஒரு செம்பருத்தி பூவாக இருந்தாலும் வச்சு சாமி கும்பிட்டோன்னா நம்மளோட தெய்வ மன நிறைவாக அதை ஏற்றுப்பாங்க. நம்ம நிறையா அவங்கள மாதிரி பூ போட்டு தான் சாமி கும்பிடணுமா, நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அது மாதிரி முருகர்கிட்ட எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா நம்மளோட விநாயகர் தான். இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர். நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் இவர்கிட்ட எந்த வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் உடனே நிறைவேற்றி கொடுப்பாரு. எனக்கு இத்தனை நாளுக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. அடுத்தது இப்போ பார்த்தோன்னா நம்மளோட நிலைவாசப்படிக்கும் சாம்பிராணி காமிச்சிக்கலாம். இப்போ 2 பக்கெட்டும் பூ போட்டு வச்சுக்கிட்டோம் உருளியில். அடுத்தது குபேரனுக்கும் தீபதூப ஆராதனை எல்லாம் காமிப்போம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்தது உங்களுக்கு பூஜை ரூம் டூர் வேணாலும் சொல்லுங்கள், நான் போடுறேன். என்கிட்ட என்னென்ன சாமி படம் இருக்குன்னு நான் டூராக போடுறேன். இப்போ அடுத்தது பார்த்தோன்னா நம்மளோட கற்பரச்சாம்பிகை அம்மன் இருக்காங்க. அவங்கள்ட்ட குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை வரம் வேணும்னு வேண்டிக்கிட்டோங்கன்னா குழந்தை வரம் உடனே கொடுப்பாங்க. அவங்கள மட்டும் தனியாக ஒரு நாள் பூஜை பண்ணுற வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் எல்லாருமே உங்களோட வேண்டுதல் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. அது மாதிரி இல்லை பக்கத்தில் தான் இருக்கோம் நாங்கள் போய் பார்த்துக்குறோன்னா திருக்கற்காவூர்ப்பா, அங்கே தான் கற்பரச்சாம்பி அம்மன் இருக்காங்க. அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தோன்னா குழந்தை வரம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேருக்கு குழந்தை வரம் இல்லாதவங்க இருக்கீங்க. எல்லாருக்குமே குழந்தை வரம் கொடுக்கணுன்னு நான் கற்பரச்சாம்பிகை அம்மன்ட்டு முருகன்ட்டையும் ரொம்ப வேண்டிக்கிறேன். அது இப்போ பார்த்தோன்னா அம்மன் ரொம்ப அழகாக இருக்காங்க. இவங்க தான் தஞ்சாவூர் மாரியம்மன். இவங்க கோமாதா, இவங்க அன்னபூர்ணி. இப்போ பார்த்தோன்னா சரஸ்வதி அம்மன். கீழே ஈசன் வச்சுருக்கேன். இந்த சொம்பில் இருக்கிறது எங்களோட பவளக்கொடி அம்மன். பானையில் வச்சுருக்கிறது எங்களோட குலதெய்வம். அப்புறம் பார்த்தோன்னா கிருஷ்ணர் வச்சுருக்கேன், விநாயகர், அப்புறம் வேல் வச்சுருக்கேன். வேலுக்கு செம்பருத்தி பூ தான் வச்சுருந்தேன். செம்பருத்தி பூ இருந்துச்சு, வீட்டில் பூத்து இருந்துச்சு. அப்புறம் அரளிப்பூ நான் கட்டினதும் வச்சுருக்கேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.